வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது விஜய் தாவேகா கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய் அவர்களை பற்றியும், கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன் அவரை தற்கொலை என்று கூறினால் கோபம் வருகிறது என்பதை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். முதலில் அவர் நடித்த படத்தில் இருந்து சமுதாயம் என்ன கற்றுக்கொண்டது, அவர் என்ன கற்றுக்கொண்டார் என்று முதலில் 20 நிமிடம் அவரை பேச சொல்லணும். என்ன, அதுக்கப்புறம் அரசியல் பரப்புரையில் மேற்கொள்ளலாம். அவர் கொள்கை தலைவர்களை எடுத்திருக்காரு. கொள்கை தலைவர் அம்பேத்கர், பெரியார், அப்புறம் என்னது அம்பேத்கர், பெரியார், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் போன்ற தலைவர்களை அவர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு. இதை அவர் படத்தில் பேசியிருக்காரா? படத்தில் அவர்களை பயன்படுத்தியிருக்காரா? கொள்கை தலைவர் ஏதாவது ஒரு படத்தில் பயன்படுத்தியிருக்காரா? இதுவரை நடத்த படத்தில் ஏதாவது ஒரு படத்திலாவது அவரை பற்றி பேசியிருப்பாங்களா? எப்படி அவருக்கு 5 தலைவர்கள், கொள்கை தலைவர்கள் கிடைத்தது? அதை பற்றி சிந்தியுங்கள். என்ன, அது மட்டும் இல்லாமல் அவர் போதை பழக்கத்தில் 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காராம். ஆரோக்கியமாக உடம்பு இருக்குங்கிறாங்க. அவர் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது. அவர் நடித்த படத்தில் போதை பழக்கத்தை ஈடுபடுத்தி சிகரெட் பிடிப்பது, மது அடிப்பது போன்ற காட்சிகளை நடித்து வெளியிட்டதால் சமுதாயம் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு என்பதை அவரால் கூற முடியுமா? சொல்லுங்க. திரைப்படங்கள் மோசமான பாடல்களை, இப்போ நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்குன்னு நான் படிக்கும்போதே பாடல் இருக்கு, தனுஷ் பாட்டு. இது மாதிரி போதை பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாடல் எழுதி அதனால் சமுதாயம் எவ்வளோ ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு. என்ன, மது குடிப்பவர்கள் எண்ணிக்கை திரைத்துறையால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை அவரால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவரே அந்த பிழையை திரைத்துறையில் செஞ்சுருக்கார். அடுத்து கரூர் விவகாரம். கரூர் விவகாரத்தில் அவர் உளவியல் ரீதியாக ஆறுதல் தரும் விடயத்தை செய்தாரா? இறப்பிற்கு அன்று ராத்திரி இரவு நேரம் போய் பார்த்தாரா? 41 பேர் இறந்திருக்காங்க, போய் பார்த்தாரா? சரி, அன்று பார்க்கல விடுங்க. அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்துருக்கலாம், அதுவும் பார்க்கல. சரி, 2 நாள் கழித்து வருவாரா என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள், அதுவும் பார்க்கல. நாட்கள் கடந்து ஓடின. என்ன, ஆனால் நலத்திட்டம் 20 லட்சம் நலத்திட்டம் வேலை வாய்ப்பை மட்டும் கொடுக்குறேன்னு இருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் அவர் கரூர் விவகாரத்தை பற்றி வருத்தம் ஏதாவது தெரிவித்தாரா? யூடியூப்பில் தான் போட்டார். யூடியூப்பில் தான் போட்டு ஆறுதல் அளிக்கிற மாதிரி திமுக கட்சி, இதுவும் திமுக கட்சியினர் என்ன சரியாக கோஆப்ரேட் பண்ணல, காவல்துறை சரியாக கோஆப்ரேட் பண்ணல, வீண் பழி சுமத்துகிறார்கள் என்று கூறி திசை திருப்பினார். என்ன, பத்திரிகையில் கூட அவர் கரூர் விவகாரத்தை குறித்து பேட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை அவர் எப்படி அணுகணும், உளவியல் ரீதியான பார்வை அவருக்கு இருக்கா? இல்லை, கட்சியினருக்கே இல்லை. அந்த கீர்த்தனா, அந்த அம்மா பள்ளிக்கூடத்தில் போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் இங்கிலீஷில், தமிழ் தாய்மொழி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலத்தில் மிக ரொம்ப இதாக ஒரு மொழி பாடமாக தான் படிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர், ஒரு மினிஸ்டர் என்ன போய் கேட்கணும்? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் கேட்கணும். என்ன லட்சியம், மாணவர்கள் உங்களுக்கு என்ன லட்சியம், வருங்கால லட்சியம் என்னன்னு தானே கேட்கணும். ஆனால் அவங்க அப்படி கேட்டாங்களா? இல்லை, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்குறாங்க. அது கூட ஏளனப்படுத்துகிறாங்க. முன் பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும் பற்றி பேசி வேற்றுமையை ஏற்படுத்தி ஏற்றத்தாழ்வை வகுப்பறையிலே உருவாக்குறாங்க. இதெல்லாம் சரியாக இருக்கா? இந்த மினிஸ்டர்களே வேறு என்னன்னு சொல்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவரை எந்த பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்துருக்கார்? நீட் தேர்வு எதிர்ப்புக்கு குரல் கொடுத்துருக்காரா? நீட் தேர்வு குளறுபடி ஏற்படுத்த வினாத்தாள் கசிவு, அதுக்கு குரல் கொடுத்துருக்காரா? இல்லை. அப்புறம் மேகதாது பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா? இல்லை. ப்ரெஸ் மீட்டை சந்தித்தாரா? இல்லை. ப்ரெஸ் மீட்டை சந்தித்தாரா? இல்லை. டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு ப்ரெஸ் மீட்டை சந்தித்தாரா? இல்லை. விவாதத்தில் கலந்து கொண்டிருக்காரா? இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி நாம் தலைவராக ஏற்றுக்க முடியும்? சொல்லுங்கள். இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இந்த சமூக நீதித்துறை என்று ஒரு துறை தான் வன்னி அரசு அவர்களால் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கு.
ஆனால் இவருடைய செயல்பாடு அனைத்துமே, விஜயுடைய செயல்பாடு அனைத்துமே ரொம்ப மோசம் அளிக்கும் வகையில் இருக்குது, மனவேதனையாக இருக்குது. என்ன இதை இப்படியே விட்டால் வந்து சரியாகாது. இதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும், எதிர்க்கணும். மக்கள் வந்து ஒவ்வொரு அரசியலில் பங்கு கொள்ளணும். சரியான தலைவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் அமரணும். மனித நேயத்தை காப்பாற்றணும். அதிகாரம் என்பது மனித நேயத்தை வளர்ப்பதற்கு தான். என்ன மனித நேயம் என்பது மதச்சார்பின்மையில் இருக்குது, மதச்சார்பின்மை கொள்கையில் இருக்குது. ஆகையால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். வாழ்க வையகம், வளர்க தாய் தமிழ் திருநாடு. வணக்கம்.